எப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம டீம் பிளே ஆப்ஸ் போகும்னு கனவுக்குன்னு உட்காந்துட்டீங்கன்னா உடனே எழுந்து அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க இந்த வருஷம் பிளே ஆப்ஸ் போக மாட்டானுங்க. டாஸை வின் பண்ண எம்ஐ பவுலிங் போடுறேன் நானுங்க. நம்ம ரச்சின் ரவீந்திரா இருக்காப்புல இல்ல, கண்ணை மூடிட்டு சுத்துறாப்புல, பேட்லயே பட மாட்டேங்குது. அவர் போட்ட ப்ரெஷர்ல ஆப்போசிட்ல இருந்த நம்ம ரஷீது பாய் அவுட் ஆயிட்டாப்புல. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயுஷ் மாத்திரை இருக்காப்புல இல்ல, மாத்திரை என்ன மாத்துனாயா எம்ஐ பாலர்ஸ. 17 வயசு பையன் கொஞ்ச நேரத்துல கடப்பாறையே கதிகலங்க அடிச்சுட்டாயா. அந்த பயப்புல அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயப்புல கூட 4-6 அடிக்கிற இன்டென்ஷனே இல்ல. மிடில்ல செம்ம மிஸ்டேக் ஜடேஜாவை கொண்டு வந்தது. அதனால நல்லா ஆட வேண்டிய தூவே சரியாவே ஆடல. 2 பேரும் 50க்கு மேல அடிச்சாங்க தான் ப்ரோ. ஆனா என்ன விஷயம்னா தூபைக்கு ஆப்போசிட் ஆடுற பிளேயரு கொஞ்சமாவது இன்டென்ட் காட்டணும். ஒரு 4-6 ஆவது அடிக்கணும். எதுவுமே காட்டாம பிரஷரை ஏத்திக்கிட்டே இருந்தா அப்படின்னா தூபையும் பிரஷர் ஆகி ஸ்லோ டவுன் ஆயிடுறாப்ல. அதனால வர வேண்டிய 4-6 வர மாட்டேங்குது. சரி, எப்படி அடிச்சு ஒரு 177 டார்கெட்டா செட் பண்ணாங்க சிஎஸ்கே. இது எம்ஐக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சா இல்லையா? ஓப்பனிங்ல வந்த ரிக்கிள் டென்னிஸ் செம்மையா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா அவுட் ஆயிட்டாப்ல. ஆனா ஆப்போசிட்ல வந்த நம்ம ஹிட்மேனு செம்ம ஹிட்டோட வந்தாப்ல. செம்ம இன்டென்ட், நான் என்ன இன்னைக்கு மேட்சை முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடினாப்ல. அதுக்கேத்த மாதிரி ஆப்போசிட்டா வந்த நம்ம மிஸ்டர் 360 உலகம் சுத்தும் வாலிபன் உலகத்தை சுத்தி சுத்தி காட்டினாப்ல. 4-6ல 2 பேரும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சிஎஸ்கேயும் முடிச்சு விட்டு போயிட்டானுங்க. எனக்கு என்னமோ ரோஹித் நார்மலா நின்னாலாம் ஆட மாட்டாப்ல. ரோஹித்தோட ஜெராக்ஸ் காப்பி வந்து இன்னைக்கு மாத்தணும். ஆகா, ஒரிஜினலுக்கே டப்பு கொடுக்க ஒருத்தன் வந்துட்டானே. நாம இன்னைக்கு நின்று நாம யாருன்னு அடிச்சு காட்டணும்னு நின்று ஆடினவாறு இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.